ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து மேட்ரிக்ஸில் வந்து டிட்டர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேசியோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்த முடியும் மோட் ஆப்ஷனில் 1 2 3 டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் எங்கே இருக்குதுங்க, செகண்டில் M18 இருக்குது. அந்த செகண்ட் நம்பர் இங்கே அமுத்திக்குங்க. ஸோ அமுத்துறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் என்ட்ரி பண்ணணும். பட் செகண்ட் அமுத்தினா எம்டி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆப்ஷன் இருக்குது. ஷிஃப்ட் அமுத்திட்டு இங்கே போர் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இருக்கும். அந்த போரில் மேட்ரிக்ஸ் அமுத்திடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் எடிஸ் அண்டு டிட்டர்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். தட் மீன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே டிட்டர்மெண்ட் டிரான்ஸ்போஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா டைமென்ஷன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸ்னால் நம்ம டைமென்ஷன் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ டைமென்ஷனோட ஆப்ஷன் என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தா 3 மேட்ரிக்ஸ் அட் டைமில் கொடுக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் தான் ரன் பண்ண போகிறோம். அதனால் ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 1 இருக்குது. அதனால் 1 நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 1 அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட ஆர்டர் கேட்குது. அதாவது ரோ என்ன, காலம் என்னன்னு கேட்குது. இப்போ நான் போடக்கூடிய மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸு ஏங்கிற மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ இதுக்கு 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது. ரோ வந்து எவ்வளோ இருக்குது, 1 2 3, காலம் 1 2 3, 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஈக்குவல் டு ரோ அண்டு காலம் இஸ் ஆல்சோ 3 ஈக்குவல் வந்துடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா A11ங்கிறது என்னென்னா இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு வேல்யூ 2ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ. அதனால் A1ஓட வேல்யூ 2ன்னு போட்டு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இங்கே 2 இருக்குது. 2 போட்டு ஈக்குவல் அமுத்திக்கணும். 2 போட்டு ஈக்குவல் அமுத்திக்கணும். அடுத்து A12ஓட வேல்யூ 0ன்னு இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், 0ன்னு அப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவல் அப்ளை பண்ணுறேன். A13ஓட வேல்யூ 4ன்னு வருதுங்களா. அப்போ என்ன பண்ணுறீங்க, 4 போட்டு ஈக்குவல் அமுத்திக்கிங்க. A22ங்கிறது என்னது, கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் 0. அதனால் என்ன பண்ண போகிறேன், 0 போட்டுட்டு ஈக்குவல் அமுத்திடுங்க. அடுத்து A22ஓட வேல்யூ 6 இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறீங்க, 6 போட்டு ஈக்குவல் அமுத்திடுங்க. A23 வேல்யூ 0 இருக்குது. அதனால் 0 போட்டு ஈக்குவல் அமுத்திடுங்க. A31ஓட வேல்யூ 4 இருக்குது. 4 போட்டு ஈக்குவல் அமுத்திடுங்க. A32 வேல்யூ இங்கே 0ன்னு இருக்குது. அதனால் 0 போட்டு ஈக்குவல் அமுத்திடுங்க. A33 வேல்யூ 2ன்னு இருக்குது. 2 போட்டு ஈக்குவல் அமுத்திடுங்க. இப்போ பார்த்தா எல்லா வேல்யூ என்ட்ரி ஆயிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூ என்ட்ரி ஆயிருக்கும். ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பின்னாடி நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் A வேணும்னா திரும்ப பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு நம்மளுக்கு என்ன 4 ஆப்ஷன் அமுத்துங்க. இங்கே 4 இருக்குங்களா, இந்த 4 ஆப்ஷன் அமுத்துங்க. நம்மளுக்கு என்ன வேணும், டிட்டர்மெண்ட் A வேணும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏரோ மார்க் இருக்குங்களா, டைமென்ஷன் எடிஷன் மேட்டு, இங்கே ஏரோ மார்க் ஒன்று இருக்குது. அந்த ஏரோ மார்க் இருக்குது. இந்த கிளிக் பண்ணிங்கன்னா ஏரோ மார்க் வந்துடும். இங்கே DETனா டிட்டர்மெண்ட்டு, அது 1ன்னு ஆப்ஷன் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க, 1 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 வந்துச்சு. எந்தனோடது நம்ம A மேட்ரிக்ஸில் நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம், மேட்ரிக்ஸு. அப்போ ஷிஃப்ட்டு 4 அமுத்திட்டீங்க. நம்மளுக்கு என்ன 3 இருக்குதா. அப்போ 3ல் எந்த மேட்ரிக்ஸ் அமுத்திக்கிறீங்க, 1 அமுத்திக்கிறீங்க. அப்போ 1 அமுத்திடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராசஸ். இப்போ இது வந்து மேட்ரிக்ஸ் வந்து கிடச்சிருக்கும். பட் நம்ம டிட்டர்மெண்ட் ஆஃப் A வரும்போது ஷிஃப்ட்டு 4 ஏரோ மார்க் அமுத்திங்கன்னா 1 இருக்கும். 1 அமுத்திக்கிறீங்க. திரும்ப எகைன் ஷிஃப்ட்டு 4 மேட்ரிக்ஸ் வேணும், 3 அமுத்திக்கிங்க, 1 அப்படிங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் வந்துடும். -72 இதனோட ஆன்சர். தேங்க்யூ.